ஹலோ வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மஷ்ரூம் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற சேமியாவை அதில் போட்டு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். எல்லா சேமியாவுக்கும் இதே டைம் கணக்கு இருக்காது. அதனால் அந்த சேமியா வர பேக்கேஜில் என்ன டைம் கொடுத்துருக்குறாங்களோ அந்த டைம் படி நீங்கள் சேமியாவை வேக வச்சுக்கோங்க. இப்போ சேமியா நல்லா வெந்துடுச்சு. அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். வடிகட்டி தனியாக எடுத்து வைக்கும்போது ரொம்ப நேரமாக நீங்கள் திறந்தே வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக காஞ்சு போயிடும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடுத்து காய்கறிகளை தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 4 பூண்டு, பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸ் வெங்காயம் 1, ஒரு கேரட், கால் அளவுக்கு முட்டைக்கோஸ், கால் அளவுக்கு சிவப்பு குடைமிளகாய், கால் அளவு மஞ்சள் குடைமிளகாய் எடுத்துருக்கிறேன். பச்சை குடைமிளகாய் இருந்தால் அது கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு காளான் எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பை சேர்த்துட்டு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. காய்கறி ஃபுல்லாக அவிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரை அவியலாக அவிஞ்சாலே போதும். அடுத்து ஒரு 3 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் வேக வச்ச சேமியாவையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.